சொல்கிறேன்னா, அதாவது மாசமாக இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த பதிவு முழுக்க போய் சேரும். ஃபஸ்ட்டு வந்து மாசமாக இருக்கிற பெண்கள் பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். எங்கள் தங்கச்சி பொண்ணு மாசமாக இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே போனால் அவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அடுக்கடுக்காக வந்து தண்ணி பத்தலை, நீர் சத்து பத்தலை, குழந்தை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ரத்தம் ஊறணும் உங்களுக்கு, அப்போ தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும், அப்படி இப்படின்னு அந்த ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறமேட்டுக்கு ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இந்த பக்கம் வந்தால் மாத்திரையை நல்லா அள்ளி கொடுக்குறாங்க. நல்லா பல்காக இவ்வளோ மாத்திரை. எனக்கு அது என்னடா இவ்வளோ மாத்திரை முழுங்குறாங்க, இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இவ்வளோ மாத்திரை முழுங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை கேட்கணும்னு நினச்சி நர்ஸை கேட்டுட்டேன். எதுக்குங்க மேடம் இவ்வளோ மாத்திரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா ஒரே பதில் என்னங்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குமா, அதனால தாம்மா கொடுக்குறோம் அப்படின்னா. அப்படி என்ன ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க, அந்த ஸ்ட்ரென்த்தோட காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்னங்கிறாங்க, குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி இருக்கணும், கண் பார்வை நல்லா தெரியணும், ஹார்ட் பீட் நல்லா இருக்குதா, குழந்தை நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக இருக்குதா, அம்மாவுக்கு வந்து ரத்தம் உடம்புல ஊறணும், அம்மா வெயிட்டாக இருக்கிறாங்களா, குழந்தை அந்த மாதத்துக்கு வந்து வெயிட்டாக இருக்கிறாங்களா, இந்த ரீசன்லாம் சொன்னாங்க. ஓ அப்படிங்களா, அதனால இத்தனை மாத்திரை கொடுத்தா சரியாயிடுமா அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னாங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்காதே அதெல்லாம் சரி பண்ண முடியாதா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதுக்கு அவங்க ஒரு உதாரணம் என்னங்கிறாங்கன்னா, இதெல்லாம் டெய்லி வந்து நல்லா காய்கறி, கீரை, முட்டை, நான்வெஜ்ஜு, பால், ஜூஸு, இளநீ இதெல்லாம் குடிச்சிங்கன்னா அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்கம்மா. அதெல்லாம் இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாம் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க, அதனால தான் இவ்வளோ மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாத்திரை கொடுக்குறப்ப அவங்க மேலே கோபம் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. மாத்திரை கொடுக்குறப்ப எதுக்கு விஞ்ஞானத்தை நான் வளர்த்துறேன்னு சொல்லி மாத்திரையே கொடுத்து மக்களை வளர்த்துறாங்களா அப்படின்னு ஒரு கோபம் வந்துச்சு எனக்கு. நல்லாவே கோபம் வந்தோடனே இதை கேட்டோடனே நம்ம அந்த ரீசன் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொன்னாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை முழுங்கினா தான் பெண்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் எனக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக எங்களுக்கு கோவம் வந்துச்சு. அப்படியே பெண்கள் மேலே திரும்பிச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா அந்த மாத்திரையில் சாப்பிடக்கூடாதுன்னா சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாமே, செஞ்சு சாப்பிட்லாம்ல. நம்ம பழக்கத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தயவு செஞ்சு இதை வந்து வீடியோ போடணுன்றதுக்கோசரம் நான் சொல்லலை. என்னோடய ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம். என் பொண்ணுங்க என் பசங்க அப்படி இருந்தால் சொன்னால் எப்படி இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன் ஒழிஞ்சு மற்றபடிக்கு இது வீடியோ போடணும் லைக் பண்ணுங்க என்னம்னா எனக்கு என்னன்னு கிடையாது. தயவுசெய்து